Assalamualaikum, வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். சகோதரி வித்யா அவர்களினுடைய கொலை வழக்கு தொடர்பான ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி இன்னைக்கு யாழ் சிறைச்சாலையில் உள்ள குளியல் அறைக்குள்ள தூக்கிலிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பூபாலசிங்கம் ஜெயக்குமார் தான் அவரோட பேரு. நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருக்கீங்க சுவிஸ்குமார் தான் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. சுவிஸ்குமார் இருக்கல, பூபாலசிங்கம் ஜெயக்குமார். அந்த கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேர் இருக்காங்க இல்லையா, இந்த 7 பேர்ல 3 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. நான் உங்களுக்கு அது பேரெல்லாம் சொல்லியிருப்பேன். அதுல ஒருத்தர் ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சிறைச்சாலையில் இருக்கும்போது உயிரிழந்தாரு. அவர் தான் பூபாலசிங்கம் தவக்குமார். அதுக்கப்புறம் இன்னைக்கு உயிரிழந்தவர் தான் பூபாலசிங்கம் ஜெயக்குமார் அப்படிங்கிறவர் தான். மற்ற சகோதரன் அவர் மேலே எந்த இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறது தான். மற்ற 4 பேர் தான் இப்போ இருக்காங்க. அதில் மிக முக்கியமாக சொல்லி ஆகணும், இப்போ இன்னைக்கு அவர் உயிரிழந்திருக்கார் இல்லையா. இந்த உயிரிழந்ததுக்கு அப்புறம் உடற்கூற்று பரிசோதனை எல்லாம் செஞ்சு மனைவி கிட்ட பிரேதத்தை வாங்குங்க, சடலத்தை வாங்குங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க போலீஸார். ஆனால் மனைவி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இருக்கிற பொருளாதார சிக்கலில் எனக்கு சடங்குகள் எல்லாம் செய்யறதுக்கு காசு கிடையாது, நீங்கள் அரச செலவுலேயே அவருக்கு கிரிகைகளை செஞ்சு அவரை புதைச்சிருங்க, இல்லைன்னா சம்திங் அடக்கிருங்க, இறுதி கிரிகைகள் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா, சொந்த மனைவி கூட தன்னுடைய கணவரினுடைய உடம்பு, அதாவது பிரேதத்தை கூட வாங்க முடியாத நிலை வரும்னா எவ்வளவு ஒரு மனசுல ஒரு ஆத்திரம் இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணினுடைய குடும்பத்திற்கு ஒரு மிகப்பெரிய துயரத்தை கொடுத்து, ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு பெரிய சீரழிவை கொடுத்து, இவ்வளோ ஒரு கேடுகெட்ட செயலை செஞ்ச கணவனை நான் எப்படி கொண்டு நாளைக்கே அவங்க எடுத்து இறுதி கிரிகைகள்லாம் செஞ்சு அடக்கம் பண்ணாலும் ஊர் என்ன பேசும் அப்படிங்கிறது நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. அந்த மனைவியினுடைய மனநிலையை இன்னைக்கு நான் நினச்சி பார்த்தேன், எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தொடர்பாக நான் இடையில இருந்து பேசிட்டு இருக்கேன்னு இந்த காணொலியை புதுசாக பார்க்குறவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் பார்த்துருங்க. அப்போது சொல்லியிருக்காங்க, இப்போ ஒரு சிறைச்சாலையினுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய கைதி உயிரிழந்திருக்காரு அப்படின்னா சிறைச்சாலையில் பாதுகாப்பு வசதிகள் இல்லையா அப்படிங்கிறது தான். சிறைச்சாலையில் பாதுகாப்பு வசதிகள் இருந்தாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட 2வது தடவையும் மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது மனசில் ஒரு ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு கில்ட்டி ஃபீலிங். நம்ம இப்படி பண்ணிட்டோமே, இதுக்கப்புறம் வெளியே போக முடியாது அப்படிங்கிற ஒரு தன்னைத்தானே நொந்துக்கிட்டு தன்னைத்தானே மாய்த்து கொண்ட ஒரு செயல் தான் அந்த செயல் அப்படின்னு நான் சொல்வேன். இப்போ இதுக்கு போய் நீங்கள் அவர் பாவம் அப்படிங்கலாம் பாவம் பார்க்காதீங்க. இதுக்கெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்கமே வேணாம், ஒரு 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 கூட்டத்தினருடைய ஆட்சியே வேணான்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து விரட்டி அடித்தோம். கிட்டத்தட்ட 2022ஆம் ஆண்டு அறகலையில் தலைநகரத்தில் 5 லட்சம் பேருக்கு மேலே ஜனாதிபதி செயலத்துக்கு முன்பாக ஜனாதிபதி மாளிகைக்கு போய் அந்த சைடு ஒரு கூட்டம், ஜனாதிபதி செயலகத்துக்கு பக்கம் ஒரு கூட்டம், பிரதமரினுடைய அன்னைக்கு பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியை பதவியை ராஜினாமா செஞ்சாலும் அலரி மாளிகை அவருடைய உத்தியோகபூர்வ இல்லம், அந்த பக்கம் ஒரு கூட்டம், இப்படி எல்லாமே மிக முக்கியமான இடங்களுக்கு போய் ஒரு ஆட்சியை நம்ம கவிழ்த்தோம் வேணான்னு சொல்லிட்டு. இப்போ திரும்ப நம்ம என்ன பண்றோம்னா, பாவம் அடுத்த ஜனாதிபதி நாமல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நான் சொல்றேன், பொதுவாக சொல்றேன், திரும்ப ஒரு டீமை உருவாக்க பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படிங்கிறது. அது மாதிரி தான் இந்த விஷயமும். நீங்க பாவம் அவருக்கு என்ன பாதுகாப்பு, ஜெயிலில் சிறைச்சாலை அதிகாரிகள் அவருக்குரிய பாதுகாப்பை கொடுக்கணும்ல அப்படிங்கிறதெல்லாம் நீங்க இப்ப பேசிட்டு இருக்கீங்க. பேச வேண்டாத வேலை இது. அவங்க செஞ்சது அவங்களுக்கு திருப்பி அடிக்குது அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேங்க. இதெல்லாம் போக இன்னைக்கு ஒரு சிறைச்சாலை திணைக்களம் ஒரு நல்ல அறிவிப்பை விடுவிச்சிருக்காங்க. என்னன்னா, இந்த ஹஜ் பெருநாள் வருது, அதே நேரம் வெசாக் பூரணை தினம் வர்றதால, வெசாக் பண்டிகை வர்றதுனால சிறை கைதிகள் இருக்காங்க இல்லையா. இப்போ உங்களுடைய குடும்பத்துல யாராச்சும் சிறைச்சாலையில் சிறை கைதிகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க போயிட்டு சாப்பாடு, அதுக்கப்புறம் இனிப்பு பண்டங்களை கொடுக்கலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இதற்கமைய மே 28 இருந்து மே 30ஆம் திகதி ஆகிய 2 தினங்கள், மே 28 மே 30, ஆமாம், அந்த 2 தினங்களையும் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறைச்சாலைகளையும் இந்த திட்டம் கொடுக்குறாங்க. எப்படின்னா, நீங்க போயிட்டு உங்களுடைய சொந்தக்காரங்களோ யாரையாச்சும் நீங்க பார்க்கறதா இருந்தால் சிறைச்சாலையில் பார்த்துட்டு வரலாம். நீங்க கொண்டு போகக்கூடிய உணவு பண்டங்கள் அவங்களுக்கு மட்டும், அதாவது நிறைய கொண்டு போகாம தேவையானதை மட்டும் நீங்க கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அனைத்து சிறைச்சாலைகளையும் இந்த நடவடிக்கைகள் தற்போது சுகாதார வழிகாட்டுதல்களுக்கு இணங்கவும் சிறைச்சாலை விதிகளுக்கு உட்படவும் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் சிறைச்சாலை ஆணையாளருமான ஏசி கஜநாயக்க வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா சிலவங்களுடைய உறவினர்கள் வந்து இந்த டைம்ல வந்து சிறையில் இருப்பாங்க. அதனால நீங்க வந்து இனிப்பு பொருட்களோ உணவுப் பொருட்களோ கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதான் இதனுடைய விஷயமாக இருக்கு. சரி, இது எல்லாம் போக இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவங்சே வந்து தலங்கமையில போயிட்டு அவர் வாக்குமூலம் கொடுக்க போயிருந்தாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. நான் அந்த வீடியோ வந்து பிரேக்கிங் நியூஸா போடலான்னு நினைச்சேன். ஆனா ஏன் போடலைன்னா எனக்கு தெரியும் அந்த வீடியோ நான் போட்டு பப்ளிஷ் ஆகும்போது அவர் பிணையில வந்துருவாரு. அவர் பெயிலில் இருக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அதனால எப்படியும் கொஞ்சம் லேட்டாகவே இந்த நியூஸை வந்து கொடுக்கலான்னு இருந்தேன். அதனால வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மே 18ஆம் தேதி யுத்த வெற்றி தினம் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவ வீரர்கள் தேசிய வீரர்களை வந்து நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமுல்லையில் இருக்கக்கூடிய தேசிய இராணுவ நினைவு தூபிக்கு போயிட்டு நம்ம ஒரு மலர் செண்டை வைத்து விட்டு வரலாம்னு சொல்லிட்டு வாண்டடா பொக்கையை கொண்டு போய் வாண்டடாவே விழுந்து எந்திரிச்சு ஏண்டா என்னை வந்து விழுத்தாட்டினீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி விழுந்து எழும்பிட்டு வந்தார் விமல் வீரவங்ச. வேணும்னு இப்போ போனால் நம்ம மேலே கேமராஸு நம்ம மேலே லைம் லைட் இருக்கும். அதனால இப்போ போய் அடி வாங்கிட்டு வந்தாலும் நமக்கு கெத்து தான் அப்படின்னு போய் விழுந்துட்டு வந்தவர் தான் இன்னைக்கு கூப்பிட்டு வச்சு அவரை வந்து வாக்குமூலம் எடுக்க கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் பெயிலில் வந்துட்டார். ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. இதுதான் நம்ம நாடு. சில நேரம் அப்படி ஆகிரும். ஆனால் சரி, பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு நியூஸாக இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் தான் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கு. என்னன்னா, இலங்கை போலீஸாருக்கு 134 கெப் வாகனங்களை வந்து இந்தியா அன்பளிப்பு செஞ்சிருக்காங்க. இலங்கை போலீசாரின் பயன்பாட்டிற்காக இந்திய இலங்கை நட்புறவு திட்டத்தின் கீழ் இந்திய அரசாங்கத்தினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட இந்த 134 கெப் ரக வாகனங்கள் வந்து இன்னைக்கு உத்தியோகபூர்வமாக இலங்கை ஜனாதிபதி ஏகேடி அவர்கள் கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சான். இன்னைக்கு முற்பகல் ஜனாதிபதி செயலகத்துல வச்சுதான் இது வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதற்காக இந்திய அரசாங்கம் வந்து 300 மில்லியன் ரூபாய் வந்து செலவிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கெப்ரக வாகனங்கள் எல்லாமே வட மாகாணத்துல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. எதிர்காலத்துல இலங்கைக்கு இவ்வாறான உதவிகளை வழங்க நடவடிக்கை எதிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இந்த நிகழ்வுல கலந்து கொள்ள போது வந்து சொல்லியிருக்காரு. இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட இந்த அன்பளிப்பை பாராட்டி நம்ம போலீஸ்மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கு ஒரு நினைவு பரிசை வந்து கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதான். நான் இன்னைக்கு ஒரு பிளாக் ஒரு கட் வந்து பார்த்தேன். இந்தியாவில இருந்து, அதாவது மிக முக்கியமாக தமிழகத்துல இருந்து நம்ம நாட்டுக்கு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்றாங்க. அப்போ வந்தவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாய் வந்து சொல்கிறாரு, எங்க நம்ம வந்து ஸ்ரீலங்காவில் வந்து போலீஸாருக்கு ஆட்டோலாம் கொடுத்துருக்காருங்க பாருங்க, அப்படியே இப்போ சட்டு புட்டு அப்படின்னு போகிறாங்க, சர்ரு புருன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க, பரபரப்பாக இருக்காங்க, போலீஸாருக்கே துவிச்சக்கர வண்டி முச்சக்கர வண்டி கொடுத்துருக்காங்களா, புதுசாக இருக்கேங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இன்னொரு விமர்சனம் இருந்துச்சு. போன ஆட்சி காலத்தில் போலீஸாருக்கு ஆட்டோ கொடுத்தி இந்த வருஷத்தில் வந்து ஜனாதிபதி நம்ம ஏகேடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியில வந்து கெப்ரா வாகனங்களையாச்சும் கொடுத்தீங்களே, பெரிய விஷயம்ப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு கதை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்து வாழ்த்துக்கள். எந்த ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையிலோ இல்லைன்னா ஏதோ ஒரு தேவை ஏற்படும் பொழுது முதல்ல வந்து ஹெல்ப்புக்கு வந்து நிற்கிறது வந்து இந்தியா தான். ஏன்னா இந்தியா சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டில் வந்து அதிகமாக வர்றதுனால அழகாக உற்று நோக்கி வந்து பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்காவோட தலைநகர் எவ்வளோ கிளீனாக இருக்குல்ல, செம்ம அழகாக வச்சிருக்காங்கல்ல. இப்போ இந்தியாவில் நிறைய பேர் இப்போ டிரான்சிட் பைட் நம்ம அஜயோட விளாக், நம்ம நம்மளுடைய புவனியோட தமிழ் ட்ரெக்கரோட விளாக், அப்புறம் வந்து நம்ம இவர் இருக்கார் இல்லையா வேட்டுகோ தமிழ், இவங்களுடைய அந்த விளாக்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்பொழுது நிறைய பாராட்டி இருப்பாங்க நம்ம நாட்டை பற்றி. அழகாக கிளீனாக வச்சுருக்காங்க, தூய்மையாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை பற்றி சொல்லுவாங்க. சின்ன நாடு தான் ஆனால் அழகாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் கொஞ்சம் சுத்தம் அதிகமாக பேணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இடத்துல, தலைநகர்களில் சிட்டி பகுதிகள் அப்படிங்கிறது தான். சரி, அப்படி பார்க்கும்பொழுது இலங்கையினுடைய சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை இன்னைக்கு ஒரு
அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னன்னா இந்த வருஷத்துல இதுவரையான காலப்பகுதி, அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து மே 24ஆம் தேதி வரைக்குமே 9,90,032 சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. இதுல அதிகமானோர் வந்து இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த வருஷத்துல இந்த மே 24 வரைக்குமே 2,36,916 இந்திய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தான் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ், ரஷ்யா, ஜெர்மனி, சைனா போன்ற நாடுகள்ல இருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. இந்த மே 1ஆம் தேதியில இருந்து 24ஆம் தேதி வரை 1,13,755 பேர் வந்து சுற்றுலா பயணிகளாக வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து வெளியாகி இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல இஸ்ரேல் உள்ளிட்ட 40 நாடுகளுக்கு இலவச விசா அனுமதி இன்று முதல் அமுலுக்கு. ஒரு 5 மாதங்களுக்கு முன்பாக சொல்லியிருந்தாங்க ஒரு 40 நாடுகளுக்கு வந்து நாங்க இலவச விசா வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது இன்னையில இருந்து அனுமதி அப்படிங்கிறதை வந்து குடிவரவு குடியகல்வு திணைக்களம் வந்து சொல்லியிருக்காங்க. என்னன்னா குறுகிய காலத்துக்கு இலங்கைக்கு வருகை தரும் 40 நாடுகளை சேர்ந்தவர்களுக்கான 30 நாட்கள் செல்லுபடியாகும் இலவச சுற்றுலா விசா வசதி இன்று முதல் அமுலுக்கு வருகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த நாடுகள்னு நான் அப்படியே வாசிச்சுட்டு போறேன், கேட்டுக்கோங்க. ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஆஸ்திரியா, மலேசியா, சவுதி அரேபியா, ஜெர்மனி, நேபாள், தென்கொரியா, பஹ்ரைன், இந்தியா, நெதர்லாந்து, ஸ்பெயின், பெலாரஸ், இந்தோனேஷியா, நியூசிலாந்து, ஸ்வீடன், பெல்ஜியம், கனடா, சைனா, செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, ஈரான், இஸ்ரேல், இத்தாலி, ஜப்பான், கசகஸ்தான், குவைத், நோர்வே, ஒமான், பாகிஸ்தான், போலாந்து, கட்டார், ரஷ்யா, சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, டர்க்கியே, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், பிரித்தானியா, யுஎஸ்ஏ இந்த நாடுகள்ல இருந்து வரவங்களுக்கு வந்து இலவச விசான்னு சொல்றாங்க. இதுல இருந்தா 30 நாட்களுக்கு இலவச விசா. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்கணும்னா அடுத்த மாசத்துக்காக நீங்க விசா கட்டணங்களை வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேற்குறிப்பிட்ட நாடுகளின் ராஜதந்திர உத்தியோகபூர்வ சேவை அல்லது சாதாரண கடவுச்சீட்டுகளை கொண்டுள்ள பிரஜைகள் இந்த திட்டத்தின் கீழ் இலவச சுற்றுலா விசாவை பெறுவதற்கு தகுதி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் குடிவரவு குடியகல்வு திணைக்களம் சொல்லியிருக்காங்க. மற்றும் இலங்கையுடன் இருதரப்பு பரஸ்பர ஒப்பந்தங்களை கொண்டுள்ள மாலைதீவு, சீஷெல், சிங்கப்பூர் உள்ளிட்ட அனைத்து வெளிநாட்டு பிரஜைகளும் இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் இணைய வழி மூலமான மின்னணு பயண அனுமதி ஒன்றை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இடிஏ வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றாங்க. மேலும் மாலைதீவு மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு பரஸ்பர ஒப்பந்தத்தின்படி மாலைதீவு பிரஜைகளுக்கு இந்த இலத்திரனியல் பயண அனுமதி இடிஏ மூலம் 90 நாட்களுக்கான சுற்றுலா விசா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுற்றுலா விசா இந்த அனுமதியை கொடுக்கறதுனால இலங்கைக்கு நன்மை பயக்குமா? ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க என்னன்னா சில நேரம் நஷ்டங்கள் ஏற்படலாம், ஆனால் நிறைய சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லப்படுது. பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவுதான் நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்த செய்தி. நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட இன்னைக்கு வந்து போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் வந்து தமிழ்ல வந்து பேசியிருந்தாருங்க. அதையும் நான் அப்படியே உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், அனைவருக்கும் வணக்கம். நான் போலீஸ் மீடியா ஸ்போக்ஸ்மேன் கதைக்கிறேன். ஹஜ் பண்டிகையை கொண்டாடும் அனைத்து இஸ்லாம் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸ்ரீலங்கா போலீஸில் விசேட பாதுகாப்பு மற்றும் டிராபிக் நடவடிக்கை செய்யும். எனது முக்கிய கடமை எல்லோருக்கும் பாதுகாப்பு. உங்களது போலீஸ் ஸ்டேஷன் ஓவைசி எந்த நேரமும் உதவி பண்ண தயார். மிக்க நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் நல்லா சொல்லியிருக்காரு. இவருக்கு தமிழ் பேச முடியுமா அப்படின்னு கேட்டா ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், உட்லர் சார். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. குட் நைட்.